நாடாளுமன்ற தேர்தல் திருவிழா கோலாகலமாக நடந்து முடிந்தது. மத்தியில் பாஜக அரசு 3வது முறை ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டில் 40க்கு 40 தொகுதிகளை கைப்பற்றி திமுக அபார சாதனையை நிகழ்த்தியுள்ளது. திமுகவிற்கு மாற்றாக அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் ஒருவராலும் வெற்றிக்கனியை ருசிக்க முடியவில்லை. மேலும் பாஜகவுக்கு 1 இருந்து 3 தொகுதிகளாவது கிடைக்கும் என பலரும் எதிர்பார்த்த நிலையில் அந்த கணிப்பும் பலிக்காமல் போனது. இந்நிலையில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை தேர்தலில் நிச்சயம் வெற்றி பெற்று விடுவார் என்றும், ஒருவேளை வெற்றி பெறவில்லை என்றால் மீசையை மழித்துக் கொண்டு மொட்டை போட்டுக் கொள்வதாகவும் பாஜக தொண்டர் ஒருவர் வீரவசனம் பேசியிருந்தார். தூத்துக்குடி மாவட்டம் பனங்குறிச்சியை சேர்ந்த ஜெயசங்கர் என்பவர் உடன்குடி ஒன்றிய பாஜக நலத்திட்ட பிரிவு செயலாளராக பதவி வகித்து வருகிறார். தேர்தலின் போது அண்ணாமலைக்கு இருந்த ஆதரவை வைத்தும், பிரச்சார இடங்களில் கூடிய மக்கள் கூட்டத்தை வைத்தும் உள்ளூரை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் அதிமுக நிர்வாகிகளிடம் சபதம் போட்டுள்ளார். தமிழ்நாட்டில் பாஜக நுழைந்துவிட்டது என்றும், அண்ணாமலை கோவை எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு நாடாளுமன்றத்திற்குள் நுழைவார் என்றும் அதிரடி வசனம் பேசியதாக கூறப்படுகிறது. ஆனால் நடந்து முடிந்த தேர்தலில் கோவையில் திமுக வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் 5,64,662 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். இவரை எதிர்த்து போட்டியிட்ட அண்ணாமலை 4,47,101 வாக்குகள் பெற்று தோல்வியடைந்த நிலையில் பாஜக தொண்டர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயினர். அண்ணாமலை தோல்வியடைந்த நிலையில் கோவை உள்ளிட்ட பல தொகுதிகளில் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் ஆட்டுக்கறி பிரியாணி செய்து தடவுடல் விருந்தளித்தனர்.